Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 17/8/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டானுடைய ரவுண்டு 1 சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே போல் தமிழ்நாடு ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அட் அ டைமில் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கும் சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ரவுண்டு 1க்கும் சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி சாய்ஸ் லாக் பண்ணணும்னு பார்த்துட்டு இண்டிவிஜுவலாக நீங்களே கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான சாய்ஸ் லாக்கிங் டெமோ வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ சீட்டு, டீம்டு சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, பாண்டிச்சேரி உட்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான சாய்ஸ் லாக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எம்சிசி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. எம்சிசி வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டில் போயிட்டு உங்களுடைய நீட் ரோல் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின் நம்பர் இதெல்லாம் கொடுத்து சைன்இன் கொடுத்துக்குங்க. சைன்இன் கொடுத்த பிறகு உங்களுக்கு ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஓடிபி வேணுமா இல்லை மொபைல் நம்பருக்கு ஓடிபி வேணுமான்னு கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி ஓடிபி கொடுத்துக்குங்க. ஓடிபி கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்துடும். இந்த ப்ரொஃபைல் பேஜில் உங்களுக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் நியூ அப்படின்ற இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற மாதிரியான இந்த லிங்க்கு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போத்து ஸ்டேஜில் அன்லாக்டு அப்படின்னு வருது. இப்போ நம்ம சாய்ஸ் லாக்கிங் அந்த நியூ லிங்க்குள்ளே போனீங்கன்னா இந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் காட்டும். ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸ் தான் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. எல்லாம் ஓகே அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், என்டர் யுவர் பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. என்டர் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு பாஸ்வேர்டுக்கு அப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபிக்கு அப்புறம் டூ யூ வாண்ட் டு சப்மிட் கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுடைய ஓடிபி மெயிலுக்கோ இல்லை வந்து மொபைலுக்கோ வர ஓடிபியை நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாய்ஸஸ் வந்து லாக் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை மணிக்கு லாக் பண்ணீங்க, எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து லாக் பண்ணீங்க, அனைத்து தகவல்களும் இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 ரவுண்ட் நம்பர் 1 ஆல் இண்டியா கோட்டா சாய்ஸஸ் லாக்டு. ஓகேங்களா? எந்த ஐபி அட்ரஸ்ஸு, எத்தனை மணிக்கு நீங்கள் லாக் பண்ணீங்க, எந்த டேட்டில் லாக் பண்ணீங்க, அனைத்து தகவல்களும் இதில் இருக்கும். இதை முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய லாக்டு சாய்ஸஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான சாய்ஸ் லாக்கிங் டெமோ. இப்போ வந்து தமிழ்நாடையும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் போயிட்டு யூஜி கோர்சஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸை கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு இங்கே சாய்ஸ் ஃபில் பண்ண அதே லிங்க்குள்ளே போங்க. கிளிக் ஹியர் டு ஆன்லைன் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கிளிக் ஹியர் டு லாகின் கேட்கும். அதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. அப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போது என்ன சாஃப்ரான் கலரில் காட்டுது. திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, விருப்ப இடங்களை தேர்வு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்கிற டிக்ளரேஷனை படிச்சுக்குங்க. அதில் என்ன அப்படின்னா ஐ எம் அவேர் தட் ஐ கேன் ஏபிள் டு ஆட் மல்டிபிள் சாய்ஸஸ் ஆஸ் மை ப்ரிஃபரன்சஸ் ஆல்தோ ஐ எம் வில்லிங் டு ஸ்டடி
இன் எனி ஒன் அண்டு ஒன்லி ஆஃப் மை காலேஜ் ப்ரிஃபரன்சஸ். பல கல்லூரிகள் எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும். அதாவது எவ்வளோ சாய்ஸஸ் வேணால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்க முடியும். இருப்பினும் அதாவது எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே நான் படிக்க தயாராக இருக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இருக்கிற சாய்ஸஸ் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ போட்டீங்க, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ போட்டீங்க, அதெல்லாம் டேலி ஆகுதுன்னு பார்த்துட்டு ஓடிபி வரும். ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே ஐ டிக்ளேர் தட் திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் ஐ ஆம் அவேர் தட் ஆஃப்டர் சப்மிட்டிங், அதாவது சப்மிட் பண்ண பிறகு எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அறிவேன் அப்படின்ற டிக்ளரேஷனை கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு நம்ம இனிஷியலில் பார்த்தோம் இந்த இடத்துல சேஃப்ரானில் இருந்துச்சு, அது இப்போ என்னவாக மாறுது, க்ரீன் கலரில் மாறுது. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் மை லாக்டு சாய்ஸஸ், இதையும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1க்குமான சாய்ஸ் லாக்கிங்க்கு டெமோ வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.